வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் கடையம் அருகே ரமணசமுத்திரம் பஞ்சாயத்து திமுக துணைத் தலைவர் ராமலட்சுமி கணவர் சங்கலிபூதான் என்பவர் ஊருக்கு நடுவே தனியார் செல்போன் டவர் அமைக்க ஊர் மக்கள் எதிர்ப்பையும் மீறி செல்போன் டவர் அமைக்கும் வேலையை தொடர்ந்ததால் ஊர் பொதுமக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இணைந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோஷங்கள் எழுப்பியும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். குடியிருப்பு பகுதியில் அங்கன்வாடி குழந்தைகள் மையம் 50 மீட்டர் தூரத்தில் உள்ளதால் திமுக பஞ்சாயத்து துணைத் தலைவர் மற்றும் அவரது கணவர் மக்களுக்கு நலனை புறக்கணித்து குடும்ப லாபத்திற்காக செயல்படுவதாக ஊர் பொதுமக்கள் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர். மேலும் பொதுமக்கள் கூறுகையில் ஊரின் நடுவே செல்போன் டவர் அமைப்பதால் அதன் கதிர்வீச்சு மூலம் பெரியோர்கள் மற்றும் குழந்தைகள் வரை உடல்நலம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதை அமைக்க கூடாது என்று பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் டவர் வைப்பதற்கு மக்களின் எதிர்ப்பை மீறி பஞ்சாயத்து திமுக துணைத் தலைவர் மற்றும் அவரது கணவர் டவர் அமைக்கும் முயற்சியாகவும் மேலும் எங்களை தடுக்கும் முடியாது என்று கூறியதாகவும் கூறப்படுகிறது. உடனடியாக அங்கு விரைந்து வந்த பஞ்சாயத்து தலைவர் ஜாகிர் ஹுசேன் பொதுமக்களிடம் மனுவை பெற்றுக்கொண்டு டவர் அமைக்க எந்த ஒரு பர்மிஷனும் கொடுக்கவில்லை எனவும் இது சம்பந்தமாக நான் மேல் அதிகாரியிடம் இந்த மனுவை அனுப்பப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தன் பேரில் பொதுமக்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வச்சிட்டு இருக்காங்க. இந்த டவர் வைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊர் பொதுமக்கள் சார்பாக கலெக்டர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், தாசில்தார்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், டிஓ ஆபீஸ்ல மனு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் பண்றதுனால போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்கள் ஒரு மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு. அதனால இப்போ ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த டவரை போடுறதை நிப்பாட்டுறதுக்கு நாங்கள் போராட்டம் பண்றோம். எல்லா இவ்வளவு நேரம் ஒரு மணி நேரமா போராடிட்டு இருக்கோம். இன்னும் யாருமே வரல. இன்னும் வராதனால யாரும் வந்து இது பேசினா மட்டும்தான் இந்த கூட்டங்கள் கலையும். எங்களுக்கு டவர் வேண்டாம். இந்த டவர்னால குழந்தைங்களுக்கு ஃபுல்லா ரொம்ப பாதிக்கும். பால்வாடி எல்லாம் பக்கத்துல இருக்கு. ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் கூட இல்லை. சின்ன பிள்ளைங்க, சின்ன குழந்தைங்க, நம்ம ஊர் பிள்ளைங்க தான் எல்லாம் படிச்சுட்டு இருக்கு. இந்த பிள்ளைங்க பாதிப்பு ஏற்படும் விதமா ஊர் பொதுமக்கள் அனைத்து சமுதாயமும் அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் இந்த ஊர்ல இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு கண்டிப்பான முறையில கலெக்டர் சார் பரிந்துரை பண்ணி நடவடிக்கை எடுத்து இதை ரத்து செய்யும்படி தலைமுறை கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.